அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இத்தனை நாள் நான் லைவில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ கொடுக்க சொன்னேன். இன்றைக்கி மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது மூலிமா உங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோன்றதை பற்றி தெரிய வரும். கண்டிப்பாக பல பேர் இதன் மூலிமா நம்ம திருந்துவோன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அதுக்காகவே இந்த காணொலி போட்டிருக்கேன், பாருங்கள். இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு நோட்டு. இந்த நோட்டிலேருந்து நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கடவுள் அப்படின்னா இதுதான். என்னடா இதுதான் சொல்லிட்டு வட்டமாக போடுறாரேன்னு நினைக்காதீங்க. நம்ம அதை உணரணுன்றதுக்காக தான் இதை போடுறோம். நம்ம உணர்வுபூர்வமானது தான் இந்த கடவுள் எல்லாமே. இதுதான் இந்த கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய மெய்ப்பொருள். மெய்ப்பொருள் அப்படின்னா சக்தி, ஃபோர்ஸ். இது சூரியன்லாம் கிடையாது. மெய்ப்பொருள் அப்படின்னா சக்தி. இந்த உலகத்துக்கே கடவுள் இவர் தான். நாம் நினைக்கிற மாதிரி சிவன், பிரம்மா, விஷ்ணு இவங்க எல்லாருமே இந்த மெய்ப்பொருள் அப்படின்ற அந்த சக்திக்கு கீழே தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. மெய்ப்பொருள் யார்? சக்தி, ஃபோர்ஸ். இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரம்மாவை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விஷ்ணுவை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவனை எடுத்துக்கலாம். இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோன்னா பல கடவுள்கள் இருக்காங்க. அதில் விநாயகரை எடுத்துக்கலாம், இல்லை முருகனை கூட எடுத்துக்கலாம். இப்படி ஒரு தெய்வங்களுக்கும் இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி, இது ஒரு சக்தி. ஓகேங்களா? இப்படி இந்த சக்தியெல்லாம் எங்கேருந்து இவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்ப்பொருள் அப்படின்ற பிரம்மாண்டமான ஒரு மகா சக்திகிட்ட இருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ இவங்க எல்லாமே யார் அப்படின்னா தூய்மையான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம். தூய்மையான ஆத்மாக்கள் அப்படின்னா அன்பு, பாசம், கருணை, இரக்கம், இது எல்லாமே அதாவது எந்த ஒரு சுயநலமும் இல்லாத ஒரு குணம் படைத்தவர்கள் தான் இவங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கடவுளால் நியமிக்கப்பட்ட தூதர்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ கிறிஸ்துவ முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நாம் என்ன சொல்லுவோம், கிறிஸ்துவர்களை பொறுத்த வரைக்கும் பிதாமகன், அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நம்ம இந்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரை பிரம்மா, சிவா, விஷ்ணு இந்த மாதிரி பல கடவுள்களாக வழிபடுறாங்க. அதே முஸ்லீம்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர் அல்லா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வழிபாட்டை வழிபடுறாங்க. ஆனால் அதுவுமே ஒரு சக்தி தான். இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு பெயரில் அவங்க வழிபடுறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லலாம். இப்போ சமணர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களுடைய தெய்வங்களை வழிபடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மதத்திற்கு தகுந்த மாதிரியான சக்தியை நம்ம நினச்சிக்கலாம். இவங்க எல்லாமே யார்? இந்த மெய்ப்பொருளுக்கு கீழே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அப்படின்னு சொல்லலாம். தெய்வம் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு ஒன்று தான். அதுதான் மெய்ப்பொருள் சக்தி, அதுதான் சக்தி, ஃபோர்ஸ். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இவங்க தான் கடவுள்கள். இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தூய்மையான ஆத்மாக்கள். இது நடுவில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மகாசக்தி. அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க. பரமாத்மா அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பரமாத்மா அப்படின்றது ஒரு பேர் கிடையாது. இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆத்மா தான் அது, சக்தி. இப்போ சிவன் அப்படிங்கிறது ஒரு ஆத்மா. இங்கே சமணர்கள் அப்படின்னு பார்த்தா அவங்க வழிபடக்கூடிய சுவாமி அவங்க ஒரு ஆத்மா. அவங்க ஆத்மாக்கள் அந்த பியூரான ஆத்மாக்கள் தான் இந்த தெய்வங்கள். இவங்க எல்லாமே இப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம், விஷ்ணு, அல்லா, பிரம்மா, இயேசு கிறிஸ்து, இது மட்டும் இல்லாமல் நிறைய தெய்வங்கள் நம்ம வழிபடுறோம் இந்துக்களில். ஸோ இவங்க எல்லாமே எங்கேருந்து தனக்கு சக்தியை கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே மெய்ப்பொருள், அதாவது அந்த கடவுள்களுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த சக்தி கிட்ட இருந்து வாங்க இவங்க எல்லாமே. யார்? இவங்க எல்லாருமே நான் போட்டிருக்க பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே. அப்படி இவங்க எல்லாம் அவங்க அந்த சக்தியை வாங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காத்தல், அழித்தல், அப்புறமா என்ன பண்ணுறாங்க, இந்த மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்தல், இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடியவங்க தான் இந்த கடவுள்கள் இவங்க எல்லாமே. பட் இவங்க எல்லாரையும் யாரை சார்ந்திருக்காங்க? அந்த மகாசக்தியை சார்ந்திருக்காங்க, மெய்ப்பொருள் சக்தி. இவங்க எல்லாமே மெய்ப்பொருளை உணர்ந்ததுனால தான் கடவுள்கிட்ட கடவுளுடைய தூதுவர்களாக இருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுக்கு கீழே வரவங்க யார் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இவங்ககிட்ட சக்தி வாங்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு கீழே வரக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்தர்கள், மகா புருஷர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கான சக்தி கிடைக்கும் இவங்களுக்கு. யாரே இவங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கோங்க நீங்கள். இந்த மாதிரியான சக்திகள் இவங்க எல்லாமே சித்தர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. சித்தர்கள், முனிவர்கள் இப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு கீழே சித்தர்களுக்கு கீழே முனிவர்கள் வருவாங்க. இப்படி நிறைய பேர். ஓகேங்களா? இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்க, அப்படி குணம் படித்தவங்க அப்படின்னா கடவுளுடைய அன்பை பெற்றவர்கள். எந்த கடவுள்? கிளை கடவுள்களான இந்த விஷ்ணு, பிரம்மா, அல்லாவுடைய தூது, அல்லா, இயேசு கிறிஸ்து இவங்களுடைய அன்பை பெற்றவர். இவர்களுடைய சக்தியை இவர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய சக்தி, அதாவது இவர்களெல்லாம் இவர்களுக்கு கீழே வரக்கூடிய கிளை அப்படின்னு சொல்லலாம். இவங்கெல்லாம் யார்? சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முதல்ல மெய்ப்பொருள் ஒன்றாவது. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கடவுள்கள். மெய்ப்பொருளுக்கு கீழே கடவுள்கள், கடவுள்களுக்கு கீழே யார்? சித்தர்கள். சித்தர்களுக்கு கீழே இருந்தால் மற்ற முனிவர்கள் இவங்களெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க முனிவர்கள். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பிரிச்சுட்டே வருவோம். இப்படி நம்ம ஒவ்வொரு பிரிவுலையும் இந்த முனிவர்கள் அப்படின்றவங்க எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றும் துணைந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. முனிவர்களை இவங்களை ஒவ்வொரு மதத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பிரித்து வச்சிருப்பாங்க. இந்த கடவுள் முற்றும் துணைந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சித்தர்களை பொறுத்த வரைக்கும் கடவுள், அதாவது கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் தான் இந்த சித்தர்கள். யாருக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. கடவுள் மாதிரி தான் அவங்க. ஆக்சுவலாக கடவுளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு படி கீழே இருக்கக்கூடியவர்கள் இந்த சித்தர்கள். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா பாருங்கள். சித்தர்களுக்கு கீழே யார் வராங்க? முனிவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே கண்ணில் தெரிவாங்க, பார்க்கலாம். சம்டைம்ஸ் கோயில்களில் பார்க்கலாம். அவங்களில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பொறுத்த அவங்க சாமியார்கள்னு சொல்லுவாங்க ஒரு சிலர். அதில் நல்ல சாமியார்கள் இருப்பாங்க. நல்ல அந்த சாமி, அதாவது அந்த முனிவர்களுடைய பேரை சொல்லி ஏமாற்றவங்க இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியானவர்கள் இதுதான் அடுத்த நிலை. முனிவர்களுக்கு அடுத்த நிலையில் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
அடுத்த நிலை தான் முனிவர்களுக்கு அடுத்த நிலையில் வரவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனிதர்களுடைய முதல் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. யார்? மனிதர்களுடைய முதல் நிலை. இவங்க எப்படிப்பட்ட குணம் படைச்சவங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்களுடைய முதல் நிலையில் இருக்கவங்க எல்லாருமே நன்மை தீமைகள், அதாவது நன்மை தீமையில் முதல்ல வரவங்க யார் அப்படின்னா நன்மை கொடுப்பவர்கள். அதாவது முனிவர்களுக்கு அடுத்த நிலையில் இவங்க ஃபேமிலியில் இருப்பாங்க. அதாவது குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் வாழக்கூடியவங்க இவங்க முனிவர்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க. இவங்க வந்து எப்படிப்பட்டவங்க இருப்பாங்க? பியூராக நல்ல ஒரு ஆன்மாவாக இருக்கும் இவங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியில் ஆனால் ஆசைகள் பாசங்கள் இது எல்லாமே இருக்கக்கூடியது தான் இந்த மனிதர்களுடைய முதல் நிலையில் இருப்பாங்க. ஆனால் இவங்க நல்லதே செய்யக்கூடிய நன்மை கொண்டவர்களாக இருப்பாங்க. யாருக்கும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க இந்த முதல் நிலையில் இருக்கவங்க. இது முதல்நிலை மனிதர்கள். யார்? இந்த முனிவர்களுக்கு கீழே வரவங்க. அப்படி இந்த முதல்நிலை மனிதர்கள் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நன்மை மட்டும் செய்யக்கூடியவர்கள். அதாவது ஆர்ட் பியூர் சோல் வந்து நல்ல ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்றணும். சரி, இப்போ இந்த முதல்நிலைக்கு கீழே வரவங்க தான் இரண்டாம் நிலை மனிதர்கள். இந்த இரண்டாம் நிலை மனிதர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டாம் நிலை மனிதர்கள் முதல் நிலைக்கு கீழே வரவங்க. இந்த இரண்டாம் நிலை எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இந்த இரண்டாம் நிலை மனிதர்கள் வந்து தீமை மட்டும் செய்யக்கூடியவர்கள். என்னது? நன்மை தீமை ரெண்டையும் செய்யக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயமும் தெரியும். யாரு? இவங்க ரெண்டுமே சேர்ந்து செய்யறது தான் நன்மை தீமை அப்படின்னு சொல்லலாம் இரண்டாம் நிலை மனிதர்கள். அடுத்தது மூன்றாம் நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத்தனை மூன்றாம் நிலை மனிதர்கள். இந்த இரண்டாம் நிலைக்கு அப்புறம் வரவங்க தான் மூன்றாம் நிலை மனிதர்கள். இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமையை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் தான் இந்த மூன்றாம் நிலை மனிதர்கள். இப்படி நாம மெய்ப்பொருள் சக்தியிலிருந்து கிளை கடவுள்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு கீழே வந்து முனிவர்களுக்கு கீழே வந்து முதல்நிலை மனிதர்களான நன்மை செய்யக்கூடியவர்கள். இவங்க வந்து குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க, ஆனால் நன்மை மட்டும் செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த நல்ல மனிதர்களுக்கு கீழே அடுத்த நிலைக்கு வரவங்க தான் இவங்க நன்மையும் செய்வாங்க தீமையும் செய்வாங்க. ஆனால் இந்த இரண்டாம் நிலை மனிதர்களுக்கும் அடுத்து வரவங்க தான் யாருன்னா தீமையை மட்டுமே பிரிப்பவர்கள் தான் இந்த மூன்றாம் நிலை மனிதர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்களா? இப்படி ஒவ்வொரு பிரிவாக நம்ம பிரிச்சுட்டு வரோம் இப்படி மனிதர்களுடைய நிலைகளை. சரி, அடுத்த நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான்காம் நிலைன்னு ஒன்று இருக்குது. இந்த நான்காம் நிலை ரொம்ப ரேர், ஏன்னா தீமையே ரொம்ப அதிகம் தான். இதுக்கு மேலே நான்காம் நிலை அப்படின்றது எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரக்க குணம் படைத்தவர்கள், அரக்கர் குணம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கடவுள் மெய்ப்பொருள் சக்தியிலிருந்து எந்த மாதிரி பிரிக்கப்பட்டதுன்னு பாருங்க. இப்படி நாம் எந்த நிலையில் இருக்கோம் நிலை யோசனை பண்ணி பாருங்க. ஒன்று மெய்ப்பொருள் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. மெய்ப்பொருள் அப்படிங்கிறது கடவுள். இந்த உலகத்துக்கெல்லாம் இந்த அண்ட சராசரத்திற்குமே இவர் தான் சக்தியை கொடுக்குறவங்க, அதுதான் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடவுள்கள், அதாவது இந்த மெய்ப்பொருளுக்கு கீழே இருப்பவர்கள் தான் இந்த கடவுள்கள். அவர் நம்ம எந்த மதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். மூன்றாவதாக ஒருவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு கீழே இருக்கக்கூடிய சித்தர்கள். இவங்களாம் கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. மேக்ஸிமம் கண்ணுக்கு தெரியுறாங்க அப்படின்னா அவங்க வந்து கடவுளுடைய அந்த நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நன்மையில் பிரிவில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு அடுத்தது வந்து முனிவர்கள் யார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கண்ணில் பார்க்கலாம். கோயில்கள்லாம் இருப்பாங்க நிறைய இடத்துல. இவங்களை வந்து கண்ணில் பார்க்க முடியாது. இதில் மெய்ப்பொருளை நம்ம பார்க்க முடியாது, கடவுள்களை அதாவது உருவ வழிபாடாக பார்க்க முடியாது. நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த சிலைகள் மூலமாக பார்க்கலாம். சித்தர்களை வந்து நம்ம கண்ணால் பார்க்கலாம். பட் இந்த சித்தர்களை பார்க்கணும் அப்படின்னா நாம் வந்து மிகப்பெரிய தவம் செஞ்சிருக்கணும், நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கலாம் இருக்கணும். அடுத்தது முனிவர்களை நம்ம மேக்ஸிமம் கோயில்களில் பார்க்கலாம். இதில் வந்து நல்ல முனிவர்கள் கெட்ட முனிவர்கள் சொல்லி ரெண்டு விதமாக இருக்காங்க. ஏன்னா முனிவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல முனிவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்கறது ரொம்ப கடினம் தான். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம கண் கூட பார்க்கலாம். இப்போ முனிவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்போம் தான் நம்ம யார் அப்படின்னா மனிதர்களில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிலை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். முதல் நிலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் நன்மை செய்யக்கூடியவர்கள். யார்? நன்மை செய்யக்கூடியவர்கள் தான் முதல் நிலை. இந்த நன்மை செய்யக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா யார் பார்ப்பாங்க அப்படின்னா அந்த முனிவர்களையும் பார்க்கலாம், அதே மாதிரி சித்தர்களையும் பார்க்கலாம். ஆனால் கடவுள்களை வந்து பார்க்கறது ரொம்ப கடினம். ஆனால் சித்தர்கள் வந்து கடவுள்களை நேரடியாக பார்ப்பாங்க, முனிவர்கள் வந்து சித்தர்களை பார்ப்பாங்க. இதுதான் நியதி. இப்போ ஆறாவது பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய இரண்டாம் நிலை அப்படின்னு பார்க்கலாம். இந்த இரண்டாம் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது தீமை நன்மை இரண்டையுமே செய்யக்கூடியவர்கள். நன்மை ப்ளஸ் தீமை. இப்போ ஒருத்தன் இருக்கான், அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக தீமையும் செய்வான், அதே நேரத்தில் சம்டைம்ஸ் நமக்கு தேவைக்காக நன்மையும் செய்வான். இதுதான் இரண்டாம் நிலை. இப்போ மூன்றாம் நிலை மனிதர்களில் வந்து மூன்றாம் நிலை. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீமையை மட்டும் செய்வாங்க. யார்? தீமை. இந்த தீமை படைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா சுயநலவாதிகளாக இருப்பாங்க, சுயநலவாதிகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது எட்டாவதாக ஒரு நிலை இருக்குது. இந்த எட்டாவது நிலை எட்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய நான்காம் நிலை. மனிதர்களில் நான்காம் நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அரக்க குணம் படைத்தவர்கள். யாரை பார்த்தாலும் அடிப்பாங்க, அரக்கர் குணம். அதாவது யாரை பார்த்தாலும் அடிப்பாங்க, உதைப்பாங்க, மனிதர்களுக்கு தீங்க மட்டுமே நினைக்கக்கூடியவங்க தான் அந்த அரக்கர் குணம். கடைசி நிலை தான் பார்த்தீங்கன்னா 9வது நிலை. கடைசி நிலை வந்து கடைநிலை. மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடூர குணம் படைத்த யார்? அரக்க குணத்திற்கும் அப்பாற்பட்டவர்கள் தான் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கடவுளால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள். இவங்க இந்த அரக்கர் நிலை, இந்த ரெண்டு நிலையும் பார்த்தீங்கன்னா கடவுளால் வந்து தண்டிக்கப்படும். ஒரு சில நேரத்தில் இவர்கள் இந்த நிலைக்கு வரலாம், இங்கே இருக்கிறவங்க இங்கே போகலாம், இங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம். இப்படி அவங்களுடைய மனசை வந்து இவங்க பக்குவப்பட்டா இவங்க எல்லாருமே இங்கே இருக்கக்கூடியவங்க இந்த மனிதர்களில் இருக்கக்கூடிய முதல் நிலையிலிருந்து இந்த கடைநிலை வரைக்கும் எப்படினாலும் மாற்றம் நிகழலாம். ஆனால் அதுக்கு எல்லாருக்குமே மூலப்பொருளாக இருக்கிற யார் அப்படின்னா மெய்ப்பொருள். இந்த மெய்ப்பொருள் வந்து கடவுள்கள் மூலிமா இவங்களுக்கு கருணை, அதாவது இரக்கம், இந்த மாதிரியான பண்புகளை கொடுத்தா இவங்க ஒவ்வொரு ஸ்டேஜிலிருந்து மாறி வரலாம். ஆனால் அதற்கு இவர்கள் என்ன பண்ணணும்? கடவுளை பற்றி நினைக்கணும், அவங்க குணம் மாறணும். இதுக்கு எல்லாருக்கும் ஒரே வழி இதுதான். அப்போ அன்பு, கருணை, இரக்கம் இது எல்லாமே வேணும்னா நம்ம இந்த மெய்ப்பொருளை நாம் உணரணும். ஒருவர் இந்த மெய்ப்பொருளை உணர்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நிலையிலேருந்து கடந்து இங்கே வந்து எங்கே நிற்பாங்க, இங்கே வருவாங்க, கடைசியில் என்ன ஆவாங்க?
இந்த ஆன்மாவோட மகாசக்தியோடு சேர்ந்து அது அடுத்த பிறவி இல்லாமையே போயிடுவாங்க. இதுதான் மெய்ப்பொருள் சக்தி. இதை இந்த வீடியோ வாயிலாக உங்களிடம் தெரிவிப்பது மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் உணர்ந்து செயல்படுங்கள். வாழ்க்கையில் இதுதான் நமக்கு. எல்லாருமே இதை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. நன்றி, வணக்கம்.